அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் சென்று எவ்வாறு ஐடி கிரியேட் செய்வது, அதாவது தமிழ்நாடு இ-சேவை இணையதளத்தில் சென்று எவ்வாறு லாகின் ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில், அதாவது டிஎன் இ-சேவை இணையதளத்தில் சென்று ஐடி கிரியேட் செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnecevai.tn.gov.in. இதுதான் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளம், அதாவது டிஎன் இ-சேவை. இந்த வெப்சைட்ல வந்துதான் நீங்க ஐடி கிரியேட் செய்வதற்காக பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் நீங்கள் ஐடி கிரியேட் செய்து உங்களது வருமான சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், நெகட்டிவிட்டி சான்றிதழ், முதல் பட்டதாரி சான்றிதழ் போன்ற தமிழ்நாடு அரசு வழங்கும் அனைத்து இணையவழி சான்றிதழ்களையும் நீங்கள் விண்ணப்பித்து பதிவிறக்கம் செய்யலாம். ஆகவே கண்டிப்பாக நீங்கள் தமிழ்நாடு இ-சேவை இணையதளத்தில் ஒரு ஐடி கிரியேட் செய்ய வேண்டும். அதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்க்க போறது லாகின் ஐடி கிரியேட் செய்வதற்காக இங்க கொடுத்திருக்காங்க உள்நுழைவு, துறை உள்நுழைவு கொடுத்திருக்காங்க, பயனாளர் உள்நுழைவு கொடுத்திருக்காங்க. பயனாளர் உள்நுழைவு இந்த டேப்பை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி சைன் இன் பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கவங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கலாம். புது யூசரா இருக்கும்போது இங்கே கொடுத்திருக்காங்க நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் சைன் அப் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓபன் ஆகும். இதுதான் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் ஐடி கிரியேட் செய்வதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்காக ஃபர்ஸ்ட்லயே உங்களது பெயர் என்டர் பண்ண வேண்டும். உங்களது பெயர் என்டர் பண்ணி அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களது மாவட்டத்தை செலக்ட் பண்ண உடனே அதன் கீழ் வரக்கூடிய தாலுகா எல்லாமே இங்க வந்துடும். உங்க தாலுக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. தாலுக்கு செலக்ட் பண்ணி உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரா இருக்கணும், ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரா இருக்கணும், ஏன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்க மின்னஞ்சல் முகவரி, அதாவது இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க, ஓன் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. நீங்க லாகின் பண்றதுக்காக எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய அளவுல ஒரு லாகின் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பாஸ்வேர்டு, நீங்க லாகின் பண்ணும்போது யூஸ் பண்றதுக்காக உங்க பாஸ்வேர்டை மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களாவே ஓன் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணணும். ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அந்த மாதிரி 8 கேரக்டருக்குள்ளாடி ஒரு பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அந்த பாஸ்வேர்டை ரீ என்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சைன் அப் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு உங்க ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணணும். அதன் பிறகு ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஆதார் வெரிஃபிகேஷனுக்காகவும் ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க இ-சேவை ஐடி கிரியேட் ஆகும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணணும். லாகின் பண்றதுக்காக திருப்பி இதே பேஜ்ல வந்தீங்கன்னா இந்த பயனர் உள்நுழைவு இந்த ஆப்ஷனை கொடுத்து இதுல நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய யூசர் நேம், அப்புறம் நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு, அப்புறம் இந்த கேப்சாவை இங்க என்டர் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா உங்க இ-சேவை ஐடி ஓபன் ஆகும். இப்ப நம்ம தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி, அதாவது டிஎன் இ-சேவை இணையதளத்தில் ஐடி கிரியேட் பண்ணி லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ண பிறகு இனி நம்ம இந்த சேவைகளை எல்லாமே பயன்படுத்திக்கலாம். சர்வீஸ் வைஸா கொடுத்திருக்காங்க, டிபார்ட்மெண்ட் வைஸா கொடுத்திருக்காங்க, சர்ச் கொடுத்திருக்காங்க. சர்வீஸ் வைஸா பாத்தீங்கன்னா இதுல பலவிதமான சேவைகள் இருக்கு. எந்த விதமான சேவையை உங்களுக்கு பயன்படுத்த வேண்டுமோ, எந்த சான்றிதழ் உங்களுக்கு வேணுமோ அந்த சேவையை நீங்க கிளிக் பண்ணி உங்க சான்றிதழுக்காக விண்ணப்பிக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸா கொடுத்திருக்காங்க. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிபிகேட், நேட்டிவிட்டி சர்டிபிகேட், இன்கம் சர்டிபிகேட், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், டிசர்டட் உமன் சர்டிபிகேட், அக்ரிகல்ச்சர் இன்கம் சர்டிபிகேட், ஃபேமிலி மிகிரேஷன் சர்டிபிகேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிபிகேட், விடோ சர்டிபிகேட், இந்த மாதிரி சான்றிதழ்கள் எல்லாமே நீங்க வீட்டுல இருந்துகிட்டே உங்க மொபைல் வழியாகவோ இல்ல உங்களது கணினி வாயிலாகவோ விண்ணப்பித்து அதற்கான விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தி உங்களது சான்றிதழ்களை நீங்கள் பதிவிறக்கம் செய்யலாம். உங்கள் சான்றிதழ்களை விண்ணப்பிப்பதற்காக நீங்க இ-சேவை இணையதளத்தில் ஐடி கிரியேட் பண்ணா மட்டும் போதாது, இனி ஒரு கேன் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் கிரியேட் செய்ய வேண்டியிருக்கும். கேன் நம்பர் எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஆகவே பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு வழங்கும் இ-சேவைகளை உங்கள் வீட்டிலிருந்தே பயனடைவதற்காக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை இணையதளத்தில் ஒரு ஐடி கிரியேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களுக்கு தேவையான சான்றிதழ்களை இணையதளத்திலேயே விண்ணப்பித்து வீட்டில் இருந்தவரை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.